புதுசாக ஒருத்தன் கல்யாணம் ஆனவன் அவன் மனைவியை ரொம்ப ஆசைப்பட்டு கட்டிட்டு வந்திருக்கான். கட்டிட்டு வந்து அந்த பிள்ளைய சமைக்க சொல்லி கேட்டிருக்கான். 2வது நாள் என்னடி சமைச்சு தர போகிற? அவள் சொல்லியிருக்கா, எனக்கு ஒன்றும் அப்படி வீட்டில் ஒன்றும் சொல்லி கொடுக்கல மாமா, ரவை உப்புமா மட்டும் கிண்டி பழக்கம் இருக்கு, அது ஒன்று தான் தெரியும். உப்புமா கிண்டி தரட்டா? ரவை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ரவை வாங்கிட்டு வந்து உப்புமா கிண்டி போட்டிருக்கு. மத்தியான சாப்பாட்டுக்கு என்னடி செய்ய போகிறேன்னா வேறு ஒன்றும் தெரியாது, ரவை தான். மத்தியானமும் ரவை உப்புமா. ஏண்டி ராத்திரிக்கு ஏதாவது இதே ரவையில் ஒரு உருண்டையாவது பிடிச்சி வையே. ஏன் இப்போ உருண்டை பிடிச்சி ஏதாவது உங்களுக்கு வகுத்துக்கு சேராமல் போச்சுன்னா உப்புமா மட்டும்தான் கிண்ட தெரியும். காலையிலையும் ரவை உப்புமா, மத்தியானம் ரவை உப்புமா, ராத்திரியும் ரவை உப்புமா, அடுத்த நாள் ரவை உப்புமா. 3 நாளாக 9 வேளை ரவை உப்புமாவாக தின்னு அவனுக்கு நாக்கெல்லாம் செத்துருச்சு. அப்புறம் ஒரு நாள் பாக்கெட்டில்